ஆகா கல்யாணம் சீரியல்ல அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப மதனை எப்படியாச்சும் வளைச்சு பிடிச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணாங்க. ஆனா அதுவும் ஃபெயிலியர்ல போய் முடிஞ்சிடுது. ஸோ இதுக்கப்புறமும் இப்படியே நம்ம கொண்டு போனா நம்ம மாட்டிக்குவோம். அதனால இருக்கிறத வச்சு பிரச்சனையை உண்டு பண்ணி ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த வாரம் மதன் வந்து கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பண்ணாப்புல. ஸோ மதனோட இருக்கிற ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சிட்டு என் மான மரியாதைலாம் போயிடுச்சு இவளால் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவோட கேரக்டரையே வந்து பார்த்திங்கன்னா தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது தாண்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்ரா தேவியும் இதுக்கப்புறம் இவெல்லாம் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா மயக்கம் போட்டு கீழேயே விழுந்துடுறாங்க. டாக்டரை வர வச்சு செக் பண்ணும்பொழுது ஐஸ்வர்யா இந்த முறை உண்மையாலுமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. எல்லாருக்குமே அதிர்ச்சியாக இருக்குது. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை, இது என்னோட குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குண்டையை தூக்கி போடுறாப்புல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுதுன்னு.